இந்த ஒயரா இன்புட்டு. ஓகே, பர்ஃபெக்ட். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 கஸ்டமருக்கு FTTH ஒயர் லே பண்ணி எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த 17 கஸ்டமருக்கும் நம்ம பவரை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், என்னென்ன கப்ளர் போட்டிருக்கிறோம், எப்படி ஸ்ப்ளைசிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ட் 1ல் பார்ப்பீங்க. பார்ட் 2ல் கஸ்டமர் எண்டில், அதாவது கஸ்டமர் வீட்டுக்குள்ளே ஸ்ப்ளைசிங் பண்ண ஜாயின் பாக்ஸை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆப்டிக்கல் பவர் வருது அப்படிங்கிறத பற்றி பார்ட் 2 வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா நம்ம ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ணுறோம், ஒயரெல்லாம் எப்படி கஸ்டமர் எண்டில் லே பண்ணி கேட்டிருக்கிறோம், எப்படி கஸ்டமருக்கும் சரி இபி போஸ்ட்டில் கெட்டாமல், அதாவது ஒயர்மேனுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல், 2 பேருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நம்ம ஜாயின் பாக்ஸை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் நம்ம மெயினாக அந்த 17 கஸ்டமருக்கும் பிரிக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கக்கூடிய இடம். இங்கேருந்து தான் நமக்கு டோட்டலாக அந்த 17 கஸ்டமருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 17 கஸ்டமர் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒரு நோடிலேருந்து இந்த 17 கஸ்டமர் நமக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நோடை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும். அதனால் அந்த 17 கஸ்டமருக்கும் நம்ம FTTH பண்ணணும். புதுசாக ஒரு ஆப்ரேட்டர் நீங்கள் இப்போ FTTH பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு நோடிலேருந்து FTTH பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் கம்மியாகவும் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா டோட்டலாக எல்லா கஸ்டமருக்கும் ஒரே நேரத்தில் போடும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு ஏரியா ஒரு நோடிலேருந்து பிரிச்சிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும், நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத லைவாகவே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல தான் நம்ம மெயினாக அந்த ஜங்ஷன் பாக்ஸை வைக்க போகிறோம். அதாவது அந்த சுவரில் ஆணி அடித்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல நமக்கு டோட்டலாக எத்தனை ஒயர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு 8 ஒயர் வரும். 8 ஒயரில் ஒரு 5 ஒயர் வந்து கஸ்டமர் எண்டுக்குள்ளே போகக்கூடிய 2 கோர் ஒயரு. பேலன்ஸ் இருக்கிற 3 ஒயரில் ஒரு ஒயர் இன்புட்டு, 2 ஒயர் வந்து நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போகக்கூடிய 6 கோர். அதாவது இதிலேருந்து டிவைட் ஆகி பேலன்ஸ் இருக்க கஸ்டமருக்கு போகக்கூடிய 6 ஒயரு. இந்த இடத்துல நம்ம அந்த 8 ஒயரையுமே ஒன்று போல் வச்சு மேலே வந்து நம்ம லூப்பிங்கை கெட்ட போகிறோம். அப்போ தான் நமக்கு ஒயர் வந்து நீட்டாக இருக்கும். நமக்கு ஒரு ஒயர் முன்ன பின்ன இருந்ததுனாலுமே நமக்கு காயில் பண்ணும்போது அது அசிங்கமாக இருக்கும், இன்னொன்று டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எப்படி ஒயர் எல்லாமே ஒன்று போல் வச்சு அந்த இடத்துல எப்படி ஆணி அடித்து கெட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒயர் இழுக்க இழுக்க கெட்டலையோ? இது சரி, இந்த ரெண்டும் ஓகே, இது ரெண்டும் ஓகே, அவ்வளோதான். இது அந்த வேற கொண்டாங்க, 2 கோர் தானே, அதை கொஞ்சம் இழுக்கணும். இதை இழுக்கணும் தான். இந்த வரேன் வச்சு பிடிக்கேன். இழுங்க பார்ப்போம், இழுங்க இன்னும்.
இப்போ நம்ம அந்த 8 ஒயரையுமே ஒன்று போல் ஸ்ப்ளைசிங் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற லூப்பிங் ஒயர் எல்லாமே காயில் பண்ணி மேலே வச்சிட்டோம். மேலேருந்து கீழே நம்ம வர்றதுக்கு கஸ்டமர் எண்டில் நம்ம ஆணி அடித்து எப்படி கெட்டுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கம்பி ஏன்ட்ட கூட நான் விட்டுக்கிறேன்டா. அதுக்கு தண்ணி போட்டு நீங்க தண்ணி போடுவே கேட்குமா? அப்ப எங்க மாமா என்ன சொல்றாரு, அவமா சொன்னாங்க ஒரே வார்த்தையில பின்னாம மேலே இருந்து எடுங்க. தண்ணி எவ்வளவு ஒரு நேரம் 4500 ரூபா. அது போட்டா எவ்வளவு வரும்? ஒரு மாதத்துக்கு கிடைக்கும். மொத்தத்தில் 1000 தண்ணி வராங்க. நீங்க போட்டா 20000 ரூபாய் கீழே ஆணி அடிக்கணுமா? பாக்ஸு கெட்ட அடிக்கணும்னு பூங்கடா பூங்க. டப்பா வைக்கணும், இன்னும் ஆணி அடிக்கணும். ஆட்டிட்டேனா 1 2 3 4 5 6 7 8 ஒயர் வருதோ, லூப்போட சேர்த்து 9 ஒயர்.
ரைட்டு. சோப் டேப்படு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த ஏரியாவுக்கு போகக்கூடிய 6 கோர் 2 ஒயரையுமே எது எந்தெந்த ஏரியாவுக்கு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் போகக்கூடிய ஒயருக்கு 2 டேப்பும் அதுக்கு அடுத்த ஏரியாவுக்கு போகக்கூடிய ஒயருக்கு 3 டேப்பும் நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக அடிச்சிருக்கோம். இதை நீங்கள் வேறு மாதிரி கூட பண்ணலாம். அதாவது ஜாயின் பாக்ஸில் உள்ளே ஓப்பன் பண்ண உடனே அதில் கூட நீங்கள் எழுதி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த ஒயரு எதில் போகுது அப்படிங்கிறதுமே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது அதில் நமக்கு எந்தெந்த ஒயரில் எந்தெந்த பவர் எவ்வளோ ஏற்றணும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ரெண்டாவது நாளைக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு நம்ம ஜாயின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒயர் எந்த ஏரியாவுக்கு போகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அதுக்காண்டி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 டேப் வந்து நம்ம ஒட்டுறோம். டேப் இல்லையா? இந்த 3 டேப் டேப் இருக்கு. டேப் நடக்கும். எதில் இன்னொன்று இதில் இந்த டப்பாவில் பாருங்க 3 டேப் அடிக்கணுமோ? இதுதான் அங்கே போகிறதோ அவர் சகாயம் அவருக்கு போகிறதுன்னு அப்போம்னா அந்த போலுக்கு போகிற பாக்ஸு. அதானே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இன்புட் பவர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல நமக்கு பவர் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.5 டிபிஎம் வரணும். அதாவது 15.5 டிபிஎம் நமக்கு வரணும். இடிஎஃப்லேருந்து நமக்கு 19 டிபிஎம் அவுட் ஆகணும். பட் நமக்கு இந்த அவுட்டில் வந்து 18 டிபிஎம் தான் அவுட் ஆகும். அதனால் இந்த இடத்துக்கு வந்து நமக்கு 14.8 டிபிஎம் தான் வரும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம உள்ள ஏரியாவில் ஒரு 50-50 கப்ளர் போட்டு அந்த ஏரியாக்காண்டி நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். இந்த ஏரியாவுக்கு நமக்கு இன்னொரு 50லேருந்து வரக்கூடிய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.8 டிபிஎம் அப்படி இல்லைனா 15.5 டிபிஎம் வரணும். நமக்கு இப்போ 14.5 டிபிஎம் தான் வரும். அதாவது இடிஎஃப்ல நமக்கு 1 டிபி கம்மி அவுட் பண்ணுறதுனால அந்த 1 டிபி வந்து நமக்கு இந்த இடத்துல மைனஸ் ஆகும். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நம்ம ஜாயின் பாக்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நமக்கு மெயின் ஜங்ஷன் பாக்ஸுங்கிறனால ஒரு 8 ஒயர் வரும். அந்த 8 ஒயரில் வந்து ஒரு 5 ஒயர் நமக்கு கஸ்டமர் எண்டில் போகக்கூடிய 2 கோரு, பேலன்ஸ் இருக்கிற 3 ஒயரில் 1 ஒயர் இன்புட்டு, மீதி 2 ஒயர் வந்து அடுத்த ஏரியாவுக்கு போகக்கூடிய சப் ஒயர், அதாவது 6 கோர் அடுத்த ஏரியாவுக்கு போகக்கூடிய இன்புட் ஒயர். இந்த 8 ஒயரையுமே நம்ம ஒரே ஜாயின் பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா கப்ளர் நிறையா வரும். நமக்கு உள்ளே ரோல் பண்ணி வைக்கிறதப்போ நீட்டாக இருக்காது ஜாயின் பாக்ஸு. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாயின் பாக்ஸில் இன்புட் ஒயரு ப்ளஸ் 2 6 கோர் அந்த அடுத்த ஏரியாவுக்கு போகக்கூடிய 2 6 கோர் ஒயரு ப்ளஸ்ஸு இன்னொரு பாக்ஸுக்கு அந்த 5 ஒயரை நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த பாக்ஸு போகக்கூடிய ஒரு லூப் ஒயரையுமே இதில் ஆட் பண்ணியிருப்போம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பாக்ஸ். இதில் வந்து ஒரு இன்புட்டு ப்ளஸ் 2 6 கோர் அடுத்த ஏரியாவுக்கு போகக்கூடியது ப்ளஸ் ஒரு 6 கோர் வந்து லூப் ஒயர். இதில் நம்ம என்ன கப்ளர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா வர்ற 14 டிபிஎம்மில் ஒரு 4 வே போட்டிருப்போம். அந்த 4 வேல அவுட்டில் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லேயுமே நமக்கு +7 வரும். அந்த +7ல் 3 +7 ஒரு ஒயரில் ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பியிருப்போம். ஏன்னா 8 வே கப்ளர் போடுறதுக்காக. இன்னொரு +7ல் ஒரு 50-50 கப்ளர் போட்டு ஒரு ஏரியாவுக்கு ஒரு 50யை அனுப்பிச்சிருப்போம். இன்னொரு 50 இந்த மெயின் பாக்ஸ்லேயே ஸ்பேராக வச்சுருப்போம். அதை ஸ்ப்ளைசிங் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது மெயின் ஜாயிண்ட் பாக்ஸில் ஸ்ப்ளைசிங் பண்ணி, அதாவது 4-வே கப்ளர் ப்ளஸ் அந்த 50-50 ஸ்ப்ளைசிங் பண்ணி எப்படி உள்ளே காயில் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ரெண்டாவது ஜாயிண்ட் பாக்ஸ், அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் பாக்ஸ்லேருந்து வர லூப் ஒயரில் ஒரு ஜாயிண்ட் பாக்ஸ் போட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்ம அந்த 5 கஸ்டமருக்கு போகக்கூடிய ஒயரை இதில் வந்து நம்ம இன்புட் பண்ணியிருப்போம். அதை நம்ம ஸ்ப்ளைசிங் பண்ணி உள்ளே காயில் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 8-வே கப்ளர் போடுறோம் அப்படிங்கும்போது இதில் வந்து நமக்கு ஒரு 9 ஜாயிண்ட் வந்து நமக்கு வரும் இந்த பாக்ஸில். 9 ஜாயிண்ட்டு ப்ளஸ் அதில் ஒரு 4-வே கப்ளர் ரெண்டையுமே ஒரே பாக்ஸில் வைக்க முடியாத காரணத்தினால இந்த இடத்துல நம்ம 2 பாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். இப்படி நீங்கள் ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒயருமே ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ப்ளஸ் உங்களுக்கு கோரை காயில் பண்ணி வைக்கிறதுமே ஈஸியாக இருக்கும். இன்னும் தான் வேலையை முடிக்கணும்ல. ஒரு வழியாக முடிச்சாச்சு.
ஸ்பேரு ஓகே, பர்ஃபெக்ட்.